தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் ராணுவ வீரர் வீட்டில் கொள்ளையர்கள் புகுந்து திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒரே பகுதியில் 4வது முறையாக கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின்புத்தூர் விஸ்வநாத நகரை சேர்ந்தவர் தேவராஜ். 80 வயதான தேவராஜ் ராணுவ வீரராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவருடைய மனைவி செண்பகவள்ளி, இவர்களது மகள் சுமத்ரா சென்னையில் திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மகளை பார்ப்பதற்காக தேவராஜும் செண்பகவள்ளியும் வீட்டை பூட்டிவிட்டு சென்னை சென்று விட்டனர். இந்நிலையில் கடந்த வெள்ளி அன்று இரவு முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் 3 பேர் தேவராஜ் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர். பிறகு அங்கிருந்த பீரோக்களை உடைத்து நகை மற்றும் பணத்தை தேடி உள்ளனர். ஆனால் வங்கி லாக்கரில் நகை பணம் வைக்கப்பட்டிருந்ததால் எதுவும் சிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த பொருட்களை சிதறடித்து வீட்டில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி உள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் நாலாட்டின்புத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையறிந்த கொள்ளையர்கள் பக்கத்து வீட்டை சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் பைக்கை திருடிக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து நாலாட்டின்புத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நல்லாட்டின்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் முகமுடி கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்து ஹாயாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாலாட்டின்புத்தூர் விஸ்வநாத நகர் பகுதியில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 3க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த 3 குற்ற சம்பவங்களிலும் குற்றவாளிகள் இதுவரை பிடிபடவில்லை. இந்நிலையில் மீண்டும் அதே பகுதியில் கொள்ளை நடைபெற்று இருப்பது அந்த பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும், கொள்ளையர்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.